ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகுந்த கருணையோடு நமக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசித்து கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்ம கவலையிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்காக. துன்பம், சோகம், மயக்கம், பற்று இதிலிருந்து விடுபட்டு அமைதியான ஆனந்தத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த சாஸ்திரம் நமக்கு கொடுப்பது ஒரு டெம்பரரி ஃபர்ஸ்ட் எய்டு கிடையாது. இதுதான் அல்டிமேட் சொல்யூஷன். ஆத்ம ஞானம் ஒன்று இருந்தால் நமக்கு வாழ்க்கையில அதுக்கப்புறம் எதை கண்டு நம்ம கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு என்ன வேண்டும் என்று பாரதியார் பாடுவார் இல்லையா? அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானம். ஆத்மாவின் இலக்கணங்களை தெரிந்து கொண்டால், ஆத்மானா என்ன? நான், என்னை பற்றிய உண்மையான அறிவு, என்னை பற்றிய தெளிந்த அறிவு, உள்ளவாறு நான் யார் என்பதை நான் தெரிந்து கொண்டால் துன்பங்களிலிருந்து நான் முழுமையாக விடுபடுவேன். அதுதான் விஷயம் இங்க. இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்கிறார் என்பதை படிப்போம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர ப்ராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. தீரஹ, தீரன்னு சொன்னா நல்ல வாட்ட சாட்டமா சண்டை போடக்கூடியவன் என்ற அர்த்தம் இல்லை, அறிவாளி என்ற அர்த்தம். இந்த இடத்துல அறிவால் புலன்களை வென்றவன் தீரன், எந்த சூழ்நிலையிலும் மனம் கலங்காதவன். அந்த தீரன் ந முஹ்யதி, மயக்கம் அடைவதில்லை. எதை பத்தி? தேகாந்தர பிராப்திகி. தேகாந்தர பிராப்திகி என்று சொன்னால், இந்த உடல் இறந்த பிறகு என்ன நிலையை அடைகிறோமோ அது மரணம்னு அர்த்தம். மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு உடம்புக்குள்ள போறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் என்ன பயம்? எல்லா பயங்களுக்கும் அடிப்படை மரண பயம் அப்படின்னு ஒரு சுவாமி சொன்னார். உண்மைதான். இப்ப பாம்பை பார்த்து ஏன் பயப்படுறோம்னா, பாம்பு கடிச்சா நான் செத்துருவேன். ஆக எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக மரண பயம் என்பது உட்கார்ந்து இருக்குது. அது நம்ம செத்து போயிடுவோமோ, இல்லை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்களோ, இந்த ஒரு பயம் எல்லோரையும் ஆட்டி படைக்கிறது. இது அப்படியே இன்னேட்டா நமக்குள்ள உட்கார்ந்து, இந்த பயம் என்பது நம்ம கூட பிறந்த ஒரு விஷயமா இருக்கு. தேகாந்தர பிராப்திகின்னு அர்ஜுனனுக்கு என்ன கவலை? பீஷ்மர், துரோணர் இறந்து போயிடுவாங்க, துரியோதனாதிகள்லாம் இறந்து போயிடுவாங்க. இந்த இறப்பு என்பது நமக்கு எப்பயுமே விரும்பத்தகாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இறப்பு என்பது இயற்கை அல்லவா? உடல் இறக்கும், ஏன்னா உடல் பிறந்திருக்கு. ஆனா நான் இறக்க மாட்டேன். இந்த பெரிய ஞானத்தை தான் கீதை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆனா கூட அந்த பர்சனை பார்க்க முடியாதே அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா நான் என்பது நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது தனித்தனியா வேற வேற நான் கிடையாது. நான் என்ற சொல்லுக்கு பொருள் தூய உணர்வு. எல்லோருக்குள்ளும் உண்மையிலே தூய உணர்வு தான் இருக்கிறது. இந்த உடலோட இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாற்றம் என்பதுதான் இந்த இயற்கையோட நியத்தி. மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்ம உடம்புல இந்த செல்லெல்லாம் மாறிட்டே இருக்கு. எவ்ரி 7 years டோட்டலி நம்ம உடம்பு மாறிடுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனசுல எண்ணங்கள் என்ன வேகமா மாறுகிறது. இதே பர்சனாவா இருக்கும். நிறைய பேர் நம்ம கிட்ட நம்ம அப்படியே இருக்கோம்னு நினைச்சு பேசிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்மளோட சிந்தனை ஓட்டங்கள் மாறி இருக்கின்றன. பல விஷயங்கள், சில பேசிக் குவாலிட்டிஸ் மாறாது. ஆனா சிந்தனைகள்ல நிறைய தரம் கூடிக்கொண்டே போகும். வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். நம்முடைய நம்பிக்கைகள், வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற விதம் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது, மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் மாறாமல் இருக்கிறேன். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், நான் மாறாதவன். தேகினக, தேகினகன்னு சொன்னா அந்த உடலில் இருப்பவன். யதா, எப்படி? தேகே, இந்த உடல்ல எப்படி கௌமாரம், குழந்தை பருவம். முதல்ல நம்ம உடல் குழந்தையா இருந்தது. அதுக்கப்புறம் இளமை பருவம், யௌவனம், ஜரான முதுமை பருவம். இந்த உடலுக்கு பருவங்கள் சென்றன. சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, குழந்தை பருவம் இறந்தது, இளமை பருவம் பிறந்தது, இளமை பருவம் இறந்தது, முதுமை பருவம் பிறந்தது. இப்படித்தானே வாழ்க்கையின் பருவங்கள் மாறுகின்றன. நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் டிபில எல்லாம் கூட சின்ன வயசு போட்டோலாம் வைக்கிறோம் ரொம்ப அபிமானத்தோட. அது நான் தான். அந்த நான் மாறவில்லை தானே. இந்த விஷயத்தை எவ்வளவு அழகா கிருஷ்ணன் நமக்கு சொல்லுது. ஏன் அந்த போட்டோவை வைக்கிறேன்னு, அது நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப நான் மாறவில்லை, ஆனா உடம்பு மாறிடுச்சு. அது பார்க்க தெரியவே இல்லையே. நீங்களாவது குழந்தையா இருக்கும்போது நீங்க இப்படியா இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆக இது நான் என்பது மாறாத தத்துவமாக இருக்கிறது. உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உண்மை புரிகிறது நம்ம எல்லாருக்குமே. இந்த உடம்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. சின்ன வயசுல எந்த விதமான மேக்கப்பும் போடாம எல்லாருமே அழகா இருப்பாங்க, ஆண்களோ பெண்களோ. ஒரு வயதுக்கு அப்புறம் எவ்வளவு மேக்கப் போட்டாலும் அது தெரியும், வயதாயிருக்குங்கிறத காட்டி கொடுக்கும். நம்ம இது எல்லாருமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயம்தான். இதை எப்படி புரிந்து கொள்கிறோமோ அதே மாதிரிதான்
இந்த உடல் இறந்து மறுபடியும் வேறொரு உடல் வேறொரு உடல் கிடைக்கும். தேகாந்தர பிராப்திகினா என்ன? அந்த மரணம் என்பதும் இந்த சேஞ்ச் மாதிரிதான். எப்படி குழந்தை பருவம் இறந்து இளமை பருவம் வந்ததை நீ ஏற்றுக்கொண்டாயோ, அதே போன்று நான் அப்படின்னு சொல்ற அந்த பர்சன் சாக போறது இல்ல, உடல் நிச்சயமாக சாக போகிறது. ஏன்னா உடல் தோன்றி இருக்கிறது. தோன்றினவை அத்தனையும் மறையும் என்பது இயற்கையின் நியதி. யாராவது சாகாமே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? இந்த உலகத்துல யாராவது வாழ முடியுமா? அப்படி மரணமே இல்லாம யாராவது இருக்க முடியுமா? ராமர், கிருஷ்ணாதி அவதாரங்கள் கூட அந்தர்தானம் ஆகிறார்கள். இயற்கையின் தோன்றினவை எல்லாம் மறையும். நான் என்பது தோன்றாத மாறாத தத்துவம். இங்க ரொம்ப முக்கியமா நம்ம தெரிந்து கொள்வது அகம் நிர்விகாரக. ஆத்மாங்கிறத நான் அப்படின்னு சொல்றோம். நான் மாறாதவன். எப்படி சின்ன வயசுல இருந்து அதே நான் தானே யூனிஃபார்மா இருக்கு. நான் மாறலையே, உடம்பு மாறிடுச்சு. மனசுல எண்ணங்கள், சிந்தனை ஓட்டங்கள்லாம் ரொம்ப மாறி இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் மாறி இருக்கு. மனசுல எண்ணங்கள்லாம் நிறைய மாறி இருக்கு. அதனாலதான் சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மளோட திங்கிங் பேட்டர்னே மாறி போயிடுது. எல்லாம் மாறுகிறது. புத்தியில இருக்கிற விஷயங்கள் மாறுகிறது. ஆனால் நான் மாறுவதில்லை. நம்ம எல்லாருக்கும் இது பிரத்யக்ஷ அனுபவம். நான் மாறாதவன், உடல் மாறக்கூடியது. இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னு தியானம் பண்ணணும். காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து நான் அழியாதவன், நான் மாறாதவன் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஆழ் மனதிற்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஞானம் நமக்கு மிகுந்த பயனை கொடுக்கும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசம் செய்கின்ற இந்த உயர்ந்த சாஸ்திரத்தை தொடர்ந்து கற்பதற்கு நமக்கு பகவான் அருள் புரியட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.